உன் பேர் என்னையா? நாகராஜ். சட்டை கலரா. வலது மார்பிக்கு ஒரு மச்சம் சார். வாழ்க்கையில் நம்ம யோசிக்காமல் செய்கிற ஒரு தப்பு நம்மளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி பெரிய அழிவுக்கு கொண்டு போயிடும். போலாம். எல்லாம் எடுத்துட்டீங்களாடா? வாங்க எல்லாரும். இன்னைக்கு வேலை நான் எங்கிட்டு கூப்பிட்டு போகிறான்னு தெரியலையா? தகவலோட தானே போகிறான். ஆமாடா, அங்கிட்டு தான் பண்ணி நடமாட்டம் அதிகமாக இருக்கும். வாங்கடா 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 வாங்கடா. தண்டா தெரியும். வாங்க. அரசனை வரமாட்டீங்களாடா? உங்கள் ஆஃபீஸுக்கு தான் சார் வந்துகிட்டு இருக்கோம். இனிமேல் காட்டுக்குள்ள போய் மிருகத்தை வேட்டையாடுறதோ மரத்தை வெட்டுறதோ கூடாதுன்னு அரசாங்கம் சொல்லியிருக்கு. காட்டுக்குள்ள போய் மிருகங்களை சுடுறத பார்த்தேன். உங்களை நான் சுட வேண்டியிருக்கும். போங்கடா. ரெடியா? பத்தியானே, நாம வந்து 80 நேரம் ஆச்சு. மொத்த டீ வேணுமான்னு கேட்குறான் அவன். ஆமாம், நமக்கு பொண்ணு கொடுத்துருக்கான் பாரு, சீர் செஞ்சு டீ தர்றதுக்கு. போட. டேய், அவனை கேட்குறதுல கேட்கணும்டா. இப்போ பாரு, என்ன 3 டீயை போடு. காசு எடு, அப்புறம் டீ. அச்சு அடிச்சிருக்கோம், காயிடும் தாரம். நீங்க அச்சு அடிச்சிட்டாலும் எங்களை பார்க்கல அம்புட்டு நல்லவங்க தெரியுது. அப்போ இதை மெயின்டைன் பண்ணுறோம். டேய், இந்த வேலையை மட்டும் வச்சுக்காதடா. காசை கொடுத்து ஏதோ நேரம் எடுத்துக்கடா. விடியா, கையில் காசு இல்லையா? காசு வந்து காய் டிப்ஸோட முடிச்சிடறோம். ஏய், நான் சொன்னதுதான். கையில காசு எடு, டீயே தரேன். டேய், அவங்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு வாடா.
இருடி. டேய் ஆட்டுவாயா, ஒரு நாள் இருந்தாலும் ஒரு நாள் உன் கடையை காலி பண்ணுறோம் பாரு. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரே வேலை வேட்டை தான். வேட்டையும் தடை செஞ்ச பிறகு எங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரில. கையில் காசும் இல்லை, ஊரில் ஒரு பயலும் மதிக்கலை. அப்போ தான் முருகன் ஒரு யோசனை சொன்னான். அண்ணே, நான் வேணா ஒரு யோசனை சொல்லட்டுமா? என்னடா சோஸ்பட்டியில் ஒரு வேலை இருக்கு. வேலையா? ஏண்டா நீயே ஒரு புறம்போக்கு, நீ எங்களுக்கு வேலை வாங்கி தர போறியாக்கும்? இல்லடா, நெசமாவே அங்கே வேலை இருக்குடா. அப்படியே போட்டனா எங்களுக்கு கறி அள்ளி போட சொல்றியா? எந்திரிச்சு ஓடி போயிடு. ஏய் இருடா, கோவத்தில் அவன் என்ன சொல்லான்னு கேட்போம். அண்ணே, எல்லாம் உனக்கு தெரிஞ்ச வேலை தானே. துப்பாக்கி செஞ்சு கொடுத்தா நிறையா காசு 2 சோ சொல்கிறானே. என்னடா சொல்ற? நெசமாவே நிறைய காசு தருவானா? ஆமாடா, அவன் பேருக்கு தான் பற்ற வச்சிருக்கான். உள்ள எல்லாம் மலை மாதிரி தனம் நடக்குது. வீட்லயே துப்பாக்கி செஞ்சு சோசு கைமாற்ற போகிறோம். துப்பாக்கி கொடுக்குறோம், பணத்தை வாங்குறோம். அம்புடு தானே நம்ம சொல்லி ஒரு பிரச்சனையும் வராது. அவன் சரியான ஆளாடா? அண்ணே, அட்வான்ஸாகவே பணம் தருன்னு சொல்கிறானே. வேணான்னு சொல்லாதானே. வேட்டையாடுறதுக்காக துப்பாக்கி செஞ்சேனா முதல் தடவையா பணத்துக்காக துப்பாக்கி செய்ய ஆரம்பித்தேன். துப்பாக்கி செஞ்சதில் கிடைச்ச காசை வச்சுக்கிட்டு ஊருக்குள்ளே கொஞ்ச நாளைக்கு செழிப்பாக தெரிஞ்சோம். குமிழி வந்தாச்சு, குமிழி எல்லாம் இறங்குங்க. ஏய் இதெல்லாம் எப்படி வேலையை கிடக்க? ஏய் கௌரி அண்ணன் பாப்பா. ஏய் ஐயா துப்பாக்கி. துப்பாக்கியை பாட்டில் பிடிச்சானே. തമ്പി നീ ഭദ്രമായിരി പൊരുളെല്ലാം മാറ്റി വെച്ചിട് ഞാനിപ്പോ കേരളത്തിലേക്ക് പോകുന്നു അവിടെ പോയി എല്ലാം ശരിയാക്കിയിട്ട് നിന്നെ വിളിക്കാം നമുക്ക് അവിടെ ബിസിനസ് ചെയ്യാം இதுதான் ഞാൻ കേരളത്തിലിരിക്കുന്ന അഡ്രസ് ഇപ്പൊ ഞാൻ കിളമ്പറേ ஏய் ஜோசே, குமுளி வெளியா போகாத, போடிப்பட்டு வெளியா போ. ശരി തമ്പി ഓക്കെ இன்னைக்கு வந்து தண்ணி சாம்பார் தானே வந்துட்டு வக்கீல் இவங்க நாட்டாம தான் தடவிக்கிட்டு இருக்கேன், அள்ளி வையே. ஐயாடா, தண்டனை நல்லா தானே அனுப்பிக்கிறாங்க. ஏய் யாரா இவங்க? அவன் தானே இவன் தான் மாறி போலீஸுக்கு லஞ்சம் கொடுத்து ஜெயிலுக்குள்ளே கஞ்சா விற்று பணம் பார்ப்பான். அதே சமயத்தில் கஞ்சா விற்கிற எதிர்கோஷ்டியோட அவனுக்கு தொழில் போட்டி இருந்துச்சு. கஞ்சா விற்கிறதும் காசு கை மாறுறதும் வாடகை வணக்கம் சொல்கிறதும் நம்ம தான் இருக்கமே. கைதுங்க வழக்கு தேதி விவரம் நம்பர் 118 மூக்கையா மாமியார மண்டையை உடைச்சது கொலை முயற்சி வழக்கு. உனக்கு அடுத்த மாசம் 7ஆம் தேதி. நம்பர் 207 கருணாகரன். எங்கயா? ஐயா, சர்க்கார் வங்கியில கொள்ளையடிக்க சாவி செஞ்சு கொடுத்த வழக்கு. உனக்கு 14ஆம் தேதி. வேலு வகைரா, வேலு முருகன் ஈஸ்வரன் கள்ள துப்பாக்கி செஞ்சது கொலை கொள்ளை. உங்களுக்கு 27ஆம் தேதி. அடுத்து 186. ஏய் அண்ணே நீ சில்லற பொருள் நினைச்சா பெரிய தொழில்காரனா இருப்பான் போடுங்கடா. அவன் விவரம் நான் சரி சரிண்ணே.
கொஞ்ச நாள் போலீஸ் கண்ணில் படாம அங்க இங்கன்னு ஒளிஞ்சுட்டு தெரிஞ்சோம். இதான் கடைசி காசு, பெருசா ஏதாவது செய்யணும். ஏய் வாடா. என்ன எல்லாத்தையும் பிடிங்கிட்டா இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? ஏண்டா 4 காசு வச்சுட்டு பவுசா தெரியும் கடன் கொடுத்தா இப்படி 1 மாசமா சுத்தல விட்டீங்கடா. அதுக்காக எல்லாத்தையும் கொடுத்துருவாங்களா? இப்படி வெட்டியா திறந்து ஊருக்குள்ள போய் ஏதாவது வேலை வெட்டி பார்க்க வேண்டியடா. நாங்களாம் ராசா மாதிரி ராசா நிகழ்ச்சி வேலைக்கு போய் பார்த்திருக்கியா? போக்கத்துக்கு காரணம் வேற. நீங்களும் மீசை வச்சுட்டு ஊருக்குள்ள ஆம்புலன்ஸ் ஏய் ஏய். வாகன வேலை கட்ட பாருடா. அப்புறம் வந்து சட்டையை பண்ணிடா வெண்ணைகளா. ஏமா 3 பேர் கஞ்சி ஊத்து. என்னது? ஏய் எது கத்துற? வந்திருக்காங்களே. இதுல கூட 2 பேத்த கூட்டி வந்துட்டியா கஞ்சி குடிக்க. இவன் தான் சொன்னானே வெக்கம் வேற இல்லாம வேலை இல்ல. வந்திருக்காங்க பாரு. எப்ப பாரு சத்தம் போட்டுக்கிட்டு. அறிவில்ல உனக்கு? வீட்டுக்கு வந்தவங்கிட்ட இப்படியா பேசுவ? நீ வந்தவன் போனவன் எல்லாம் கூட்டிக்கு வா. உனக்கு நான் கஞ்சி ஆச்சு விட்டு. ஒருவேளை கஞ்சி கூட நான் பெறலையா? வேலை வெட்டிக்கு போய் 10 காசு சம்பாதிக்க துப்பு இல்ல. வந்துட்டியா? கையில இருந்த காசெல்லாம் காத்தா கரைஞ்சு போச்சு. மறுபடியும் ஊருக்குள்ள ஒரு வேலை எங்களை மதிக்கல. அப்பதான் முருகன் அந்த 2வது யோசனையை சொன்னான். களவாண்டு பிழைக்கிறதெல்லாம் ஒரு பொழப்பாடா. எனக்கு என்னமோ இதெல்லாம் சரியா வரும்னு தோணல. வேற ஏதாவது வேலை யோசிப்போம். அவனா எல்லாம் அவன்கிட்ட கலாண்ட போகிறான். அவனை ஏழை பழைய எவ்வளோ புரிஞ்சு கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்து வச்சுக்கான். அவன் தானே கலாண்ட போகிறான். கலாண்டி போட்டு கலாண்டு ஒன்று தப்பு இல்லைண்ணே. டேய் அதெல்லாம் சரிதான்டா. மாட்டிக்கிட்டா ஏற்கனவே அந்த இன்ஸ்பெக்டர் அவன் மேல ஒரு கண்ணு வச்சு சுத்திக்கிட்டு இருக்கான். அவன் போலீஸ்லாம் போக மாட்டானே. எம்பிட்டு போனால் களவு போனாலும் வெளியே சொல்ல மாட்டானே. எல்லாம் கணக்கில் கடை போனோம். நீ மட்டும் சரின்னு சொன்னேன். ஒரே ஒரு தடவை அடிச்சுட்டு நிம்மதியாக வாழலாம். இருடா அவசரப்படாத. இருவேலு இப்பதான் இந்த கழுது உருப்படியா ஒரு யோசனை சொல்லியிருக்கு. என்னன்னு தான் கேட்போமே. ஏய் எப்படா உள்ள போறது? ஆமாம் கலாண்ட முழுக்க எல்லாத்தையும் திறந்து வச்சிருப்பாங்க. கவனித்தனமாக தான் போகணும். இந்த வீட்டில் இருக்க முடுக்கு எல்லாம் எனக்கு அத்துப்படி. ஆள் வசந்து நம்ம துள்ளேறி இறங்கிடலாம். எனக்கும் இதான் சரின்னு படுது வேலு. இனி துப்பாக்கி செஞ்செல்லாம் ஒன்றும் காசு பார்க்க முடியாது. ஒரு தடவை தானே செஞ்சுட்டு அதை வச்சு எங்கேயாவது போய் பொழைச்சிக்கலாம். ஒன்றும் யோசிக்காத வேலு, எல்லாம் சரியா வரும். அவங்க 2 பேரும் பேச பேச எனக்கும் அது சரின்னு பட்டுச்சு. ஒரே ஒரு தப்பை பண்ணிட்டு 3 பேர் எங்கேயாவது கண்காணாத இடத்துல போய் பொழைச்சிக்கலான்னு முடிவு பண்ணோம். என்னடி ஒரே நாய் குலைக்கிற சத்தமா கேக்குது? ஒன்றும் இல்லை பாட்டி, பேசாம தூங்கு. பூனை பாத்திரத்தை உருட்டி விடுது போலடி. என்னன்னு பார்த்துட்டு வாரேன். பேசாத கழுத்துறது. பண நகைலாம் எங்க இருக்கு? போ காட்டு தர. அட பாவி நீயாடா? டேய் கிளம்பி மூஞ்சி பத்துச்சா. எங்க இருக்கு பணம்? உள்ளதா இருக்கு. ஏய் சாவி எங்க இருக்கு? பாடிக்கிட்டே இருக்கு. உண்மையை சொல்லு. பாடிக்கிட்டு தான் இருக்கு. ஏய் கத்தாத. ஏய் வர்ற வரைக்கும் பேசாம இருக்கணும் பாத்துக்க. டேய் என்னடா ஆச்சு? டேய் என்னடா பண்ணி தொலைஞ்சீங்க? கிளவி தடுமாறி விழுந்துருச்சு வேலு. அசாம கிடக்கு. செத்து போச்சுடா கிளவி. உங்களை நம்பி வந்ததுக்கு
சரி வா முதல்ல இங்கே கிளம்பலாம். இருவேலு இப்படி வேலை செஞ்சுட்டு அப்படியே விட்டுட்டு போக சொல்றியா? இறங்கிட்டோம்ல, காரியத்தை முடிச்சுட்டு போயிடுவோம். வாணே போலாம். அண்ணே ஓடி வாடே, களவாணி பையன் வீட்டுக்குள்ள பூத்துட்டாங்க. ஓடி இந்த பக்கம் போ, இந்த பக்கம் போ. ஏறு 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 ஏறு. வாடா 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 வாடா. ஏய் ஆச்சு. வேலை எடுத்து சுடுவேல. கொல்ல போறானே, சுடுனே. சுடுவேல.